வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு பைப்பான் 1 கிளாஸ் டி ஆடியோ போர்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்டில் மற்ற போர்டில் இல்லாதது இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதேமாதிரி இதில் உள்ள கனெக்ஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ராசர்னு சொல்லி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு அவங்க மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வெளியிட்டிருக்காங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சேனலுக்கு இதில் ஆடியோ அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு அதே மாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ ஐசியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா TBA 3116D அந்த ஐசி தான். அந்த ஐசி வந்து மொத்தம் 4 ஐசி போட்டிருப்பாங்க. இந்த 4 ஐசியில் இந்த 2 ஐசி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் இந்த ஐசி போட்டிருக்காங்க. அடுத்து சென்டருக்கும் சப்புப்பருக்கும் மோனோ பண்ணியிருக்காங்க. அந்த ஐசிவே வந்து மோனோவாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இது 400 வாட்ஸு அவுட்புட்டு தரும். இதில் ஒரு 100 வாட்ஸு, இதில் 100 100 மொத்தம் வந்து 400 வாட்ஸு. இப்போ இந்த போர்டில் என்னங்க ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ரிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரிலே எதுக்கு தெரியுமா? இது வந்து ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட்டுக்காக இந்த ரிலே போட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா TBA 3116 கிளாஸ் டி ஆடியோ போட பொறுத்தளவுக்கு இன்ஃபில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து அவுட்புட்டில் ஸ்பீக்கரை ஸ்டார்ட் பண்ணாலும் இது வந்து மீட் ஆயிரும் இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு. பிறகுங்க ஸ்பீக்கர் டிலே ப்ரொடெக்ஷன் இந்த இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா நாம் ஆன் பண்ணும்போது லேசாக வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அதேமாதிரி ஆஃப் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அதை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலே போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆன் பண்ணாலும் உடனே ஆன் ஆகாது. ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஸ்பீக்கருக்கு லைன் போகும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24 வோல்ட்டு கொடுக்க சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 வோல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம SMBS பவர் சப்ளை 24 வோல்ட்டு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட்டு கிடையாது. சரி, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு இதில் எத்தனை வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16016 7 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரையும் கொடுக்கலாம். SMBSனால் நீங்கள் ஒரு 10 ஆம்ஸுக்கு மேலே 20 30 40 ஆம்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் SMBSயில் வர்றது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவர் சப்ளை கொடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 012ன்னு சொல்லி ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்களா. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை டிலே செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிலே செக்ஷனுக்கு வேலை செய்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 012 AC வோல்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏசி வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இதுக்கு ஒரு 012 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் ஒரு சின்னதாக தனியாக வச்சுக்கலாம். அப்படி தான் கொடுக்கணும். இது வந்து DC வோல்ட்டு கொடுக்கக்கூடாது, AC வோல்ட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த ரிலேலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால் நீங்கள் AC வோல்ட்டு கொடுங்க. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் 012ல் 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் போதும். இதில் இன்புட் சிக்னல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கிரவுண்டு, ஃப்ரண்ட் ரைட்டு இது இன்புட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சரவுண்ட் லெஃப்ட்டு கிரவுண்டு, சரவுண்டு ரைட்டு இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரு இன்புட்டு, கிரவுண்டு, சப்பூப்பர் இன்புட்டு இங்கே கொடுக்கணும். இப்போ ஸ்பீக்கர் அவுட்புட் எங்கே நடக்கும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, சப்பூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா B என்னன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இது எதுக்கு அது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ்ங்கிறது இது வந்து கிரவுண்டு கிடையாது. நீங்கள் கிரவுண்டு நினச்சி இந்த நெகட்டிவ் பூரா ஒன்றா இணைக்கக்கூடாது. இணைச்சிங்கன்னா சவுண்டே வராது. தனியாக வந்து ஸ்பீக்கர் டெர்மினல் நம்ம கொடுப்போம்ல, இப்போ இதுலேயே வந்து கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சொருகும்போது, ஆனால் இது வந்து கலர் கோடு வந்து மாறி இருக்குது. இந்த சைடு கருப்பு, இந்த சைடு ப்ரௌன் வருது. ஆனால் கருப்பு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பாசிட்டிவ்னு போட்டிருக்காங்க, இந்த ப்ரௌன் சைடு நெகட்டிவ்னு போட்டிருக்காங்க. நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலில் இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது ஒரு சின்ன குழப்பம் வரும், எது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரௌனை தான் நம்ம பிளாக்கில் கொடுக்கணும், பிளாக்கை வந்து இந்த ரெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இந்த கனெக்டர் வேறு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த சின்ன திருப்பி வச்சுப்பீங்களா, அதை வச்சு நீங்கள் இந்த இடத்துல லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா இந்த வயர் தனியாக வெளியே வந்துடும். அதே மாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே வெளியே வந்துடும். அப்போ அப்படியே எடுத்து பக்கத்தில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த கருப்பை எடுத்து இங்கிட்டு சொல்லிடுங்க. அவ்வளோதான். இப்போ சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் சொல்லினீங்கன்னா பாருங்கள், நெகட்டிவ்க்கு கருப்பு, பாசிட்டிவ்க்கு ப்ரௌனு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் ப்ரௌன் வந்து ப்ளஸ்லேயும் இந்த பிளாக்கை வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க. இந்த பிளாக்கையும் இன்னொன்று சொல்கிறேன்,
இந்த பிளாக்கும் ஒன்றா இணைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் இருக்கணும். இப்போ இன்னொரு சேனலில் நீங்கள் இங்கே ஒரு லைன் எடுக்கிறீங்கன்னா, இதில் எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ரௌனு இங்கே இருக்கணும், கருப்பு இந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி அதே மாதிரியே இங்கே ப்ரௌன் இங்கே இருக்கணும், கருப்பு இங்கே இருக்கணும். ரெண்டையும் வந்து கிரவுண்டு நினச்சி லூப் பண்ணக்கூடாது. அதை மெயினாக உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒரு தடவை கிளாஸ் ஆடியோ போல் நைட்டியோ வந்து கிரவுண்டு நினச்சி எல்லாம் ஒன்றா நினச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தா ஆடியோ வரலன்னு சொல்லி ஒரு டவுட்டு கேட்டிருந்தார். அவருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். கிளாஸ் டி ஆடியோ போட பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டு கிரவுண்டு கிடையாது, அது வந்து மைனஸ் ஸ்பீக்கர் அவுட்டு தான். அது வந்து நீங்கள் ஒரு தனித்தனியாக தான் நீங்கள் லைன் கொண்டு போகணும் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு. அதை மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. அதே மாதிரி தான் எல்லா கனெக்டரும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து சரிங்க, இதில் வந்து எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு வரையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 6 இன்ச்சு ஊஃபர் நீங்கள் இல்லை ஸ்பீக்கர் எதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதே 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். சப்பு போர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு நீங்கள் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 12 இன்ச்சை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணும், ஆனால் கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. நம்ம வந்து கேமரேட்டில் ஃபிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் அடைக்காது. பைப்பான ஒன்று ஃபுல் ஆடியோ போர்டு இது ஒரே போர்டில் உங்களுக்கு கிடச்சிருது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிமோட் கிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது மேனுவல் ஆம்பிளிஃபையராக இருந்தால் நீங்கள் ப்ரோலாஜி போர்டு இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டபுள் லேயர் பிசிபி. இது காம்பனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தரமாக தான் போட்டிருக்காங்க. பூரா பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சான்வாவில் போட்டிருக்காங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பில் போட்டிருக்காங்க. இந்த போர்டு எனக்கு சாம்பிளுக்காக கொடுத்தாங்க, செக் பண்ணி பாருங்கன்னு. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கு. வேணா உங்களுக்கு இதில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் கூட இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இந்த போர்டு உங்களுக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இப்போ இந்த ராசனுங்கிற ஆடியோ கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது. அவங்களோட மொபைல் நம்பரு நாங்கள் இந்த டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இந்த போர்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கிளாஸ் ஆடியோ போர்டு நீங்கள் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆடியோ போர்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 5.1 ஆடியோ போர்டு நீங்கள் கிளாஸ் டி ஆடியோ போர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்டு உங்களுக்கு நல்லா செட் ஆகும். நீங்கள் இது வாங்கியோன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சப்போஸ் நம்மக்கிட்ட வாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் தமிழ் யூனிடெக் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் இந்த போர்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டு அதில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் நம்பர்லாம் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.